ஏற்காட்டில் மலைப்பாதையில் தனியார் பேருந்து பள்ளத்தில் கவிழ்ந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 6ஆக உயர்ந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கோகுல் இணைப்பில் இருக்கிறார். கோகுல், விபத்து எப்படி நடந்தது? விவரங்கள். சேலம் மாவட்டம் ஏற்காட்டிலிருந்து தினந்தோறும் சேலம் செல்லக்கூடிய தனியார் பேருந்து முத்து என்ற அந்த தனியார் பேருந்து வழக்கம் போல இன்று மாலை 5:30 மணிக்கு ஏற்காடு பேருந்து நிலையத்திலிருந்து புறப்பட்டிருக்கிறது. இந்த பேருந்தில் 60க்கும் மேற்பட்டோர் பயணிகள் அந்த பேருந்தில் ஏறி சென்றிருக்கிறார்கள். ஏற்காடு மலைப்பாதையை பொறுத்தவரை 20 கொண்டை ஊசி வளைவுகள் இருக்கிறது. மேலே ஏற்காட்டிலிருந்து தொடங்கும் போது 20வது வளைவு வழியாக பேருந்து கீழே இறங்கும் பொழுது 13வது கொண்டை ஊசி வளைவு அருகே வரும் பொழுது இடதுபுறமாக பேருந்து திரும்ப வேண்டும். அதற்கு பதிலாக வலதுபுறம் இருக்கக்கூடிய அந்த தடுப்பு சுவரில் மோதி பேருந்து அப்படியே தலைகீழாக நேரடியாக 12வது வளைவு செல்லாமல் 11வது வளைவு அருகே தலைகீழாக கீழே விழுந்து பெரும் விபத்து ஆனது. இந்த விபத்தில் பலரும் அந்த பேருந்தில் இருந்து ஜன்னல் வழியாக கீழே விழுந்ததாக கூறப்படுகிறது. அந்த பேருந்தில் பயணம் செய்த அனைவருக்குமே காயம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த விபத்து ஏற்பட்ட உடனேயே அந்த வழியாக சென்று கொண்டிருந்த சுற்றுலா பயணிகள் அவர்களுடைய பல்வேறு வாகனங்களில் காயமடைந்தவர்களை உடனடியாக அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார்கள். தகவல் அறிந்து காவல்துறை மற்றும் தீயணைப்பு மீட்பு படையினர் சம்பவ இடத்திற்கு அங்கு பேருந்தில் சிக்கிக் கொண்டிருந்தவர்களை மீட்கும் பணி நடைபெற்றது. அந்த சம்பவ இடத்திலேயே இதுவரை 4 பேர் உயிரிழந்தார்கள். 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து சேலம் அரசு மருத்துவமனையிலும் சில தனியார் மருத்துவமனையிலும் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். தற்போது அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற வந்தவர்களில் அடுத்தடுத்து 2 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்து விட்டார்கள். மேலும் ஒருவர் அங்கு தீவிர சிகிச்சையில் இருக்கிற உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அந்த மீட்பு பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த பேருந்தை ஓட்டிச் சென்றவர் ஏற்காடு பகுதியை சேர்ந்த மணி என்கின்ற ஜனார்த்தனன் என்பவர் தான் இந்த பேருந்தை ஓட்டி சென்றிருக்கிறார். அவருக்கு தோள்பட்டையினுடைய முட்டிலும் வலதுகையினுடைய மணிக்கட்டிலும் காயம் ஏற்பட்டு ஏற்காடு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவரிடம் காவல்துறை மற்றும் மருத்துவ அலுவலர்கள் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். அதன் பின்னர் அவர் சேலத்தில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு தற்பொழுது அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார். ஓட்டுநர் வந்ததுனால விசாரணையில் தெரிவிக்கும் பொழுது ஸ்டேரிங்கினுடைய லாடு கட்டானதனால் திருப்ப முடியாமல் வாகனம் கட்டுப்பாட்டையிலிருந்து இடதுபுறமாக திரும்புவதற்கு பதிலாக நேராக வலதுபுறம் இருக்கக்கூடிய சுவரில் மோதி இந்த விபத்து ஏற்பட்டதாக தெரிவித்திருக்கிறார். தற்பொழுது வரை இந்த இறந்திருக்கக்கூடியவர்களில் 2 பேரினுடைய பெயர் மட்டுமே தெரிந்திருக்கிறது. சேலம் மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே இருக்கக்கூடிய ஏசிஎம் நகர் பகுதியை சார்ந்த 37 வயது மதிக்கத்தக்க கார்த்திக் என்பவரும், ஈரோடு மாவட்டம் 10 வயது சிறுவன் முனீஸ்வரன் என்பவர் 2 பேர் மட்டுமே உயிரிழந்தவர்களுடைய விவரம் தெரிய வந்திருக்கிறது. மேலும் 4 பேரினுடைய இறந்தவர்களின் விவரம் இன்னும் தெரியவில்லை. தொடர்ந்து போலீசார் விசாரித்து வருகிறார்கள். அதே போல அந்த ஏற்காடு மலைப்பகுதியிலும் பேருந்து விழுந்த இடத்தில் தற்போது வரை அந்த பேருந்தை மீட்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. நன்றி கோகுல், விரிவான விவரங்களுக்கு.